ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா, ஒரு பேக் போன் அப்படின்னா என்னென்னா, ஒரு யூடியூப், ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம், ஒரு சின்ன விஷயம்லாம் இல்லை. அதில் நம்ம உள்ளார போகிறதுக்கு முன்னாடி நெகட்டிவ்ஸ் வந்து ரொம்ப வரும். நம்ம சொந்தக்காரங்க, நம்ம வீட்டில் மெம்பர்ஸ், நம்மள மாமியார் வீட்டில் மெம்பர்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லாருமே ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. என்ன நீ பண்ணுற, எதுக்கு நீ பண்ணுற, இல்லை நல்லா இருக்கா, நம்ம வீட்டுக்கு இதெல்லாம் தேவையா சொல்லிட்டு. நம்மளோட பேக் போன் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும், எது வேணால் நடந்தாலும் அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லி தான் என்னுடைய ஹஸ்பண்ட் என்னோட பேக் போனாக இருக்கிறாங்க. அவங்க வந்து எனக்கு எப்பயுமே வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உனக்கு என்ன ட்ரீம்ஸ் இருக்கோ நீ ஜஸ்ட்டு அது பண்ணு, நான் உன் பின்னாடி இருக்கிறேன், எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது மாதிரி நான் வந்து நிறையா வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். மெஹந்தி போடுறது, நெயில்ஸ்க்காக நான் வந்து 10,000 செலவு பண்ணிட்டு அதெல்லாம் நான் வந்து ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அது போகலன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே எனக்கு லாஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு பியூட்டிஷியன் தெரியும்னு சொல்லி பியூட்டிஷியன் ஆரம்பித்தேன். அதுவும் வந்து பெரிய லாஸில் தான் போச்சு. ஸோ என் லைஃப்பில் வந்து நிறைய லாஸ் தான் நான் பார்த்துருக்கிறேன். எங்கள் அம்மா, என் சிஸ்டர் அண்ட் வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. எது வேணாலும் எனக்கு கேட்டால் நான் வாங்கி தருவாங்க. ஆனால் நான் வந்து அதை வந்து ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ண மாட்டேன். கொஞ்ச நாள் இருந்துட்டு டிமோட்டிவேட் ஆகிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு அப்புறம் தான் இப்போ எனக்கு ரியலைஸ் ஆகுது, ஓ நம்ம எல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே, நம்மளுக்கு அது நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டுருந்தா நம்மளுக்கு அது அச்சீவ்மெண்ட் கிடச்சிருக்குமே சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் அப்புறமா யோசிச்சப்போ தான் இது ஒரு யூடியூப் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ எனக்கு ஸ்டார்டிங்கில் சப்ஸ்கிரைபர்ஸ், மெம்பர்ஸ் எனக்கு யாருமே இல்லை. ஆனால் இப்போ வந்து எனக்கு ரொம்பவே வந்து எனக்கு நிறையா பேர் இன்ஸ்டாகிராமில் ஆட் ஆகிருக்கிறாங்க, நிறையா பேர் எனக்கு ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது. ஸோ இன்னும் வந்து நான் பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்கு நான் வரலை. என்னோடய சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் இருக்கிற சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் வந்து பெரிய தேங்க்யூ. அண்ட் வந்து இதே மாதிரி நான் வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன். ஸோ நம்மளால் என்ன முடியும், நம்மளால் என்ன பண்ண முடியும், அது நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும். நம்மளோட சக்ஸஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளோட பேக் போன் எப்பயுமே நம்ம கூடயே தான் இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நான் ரியலைஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து நல்லா ஹஸ்பண்ட், நல்லா அம்மா, நல்லா அக்கா கிடச்சிருக்கிறாங்க. அவங்க எப்பயுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு பேக் போன் இருந்தால் நம்ம லைஃப்பில் எது வேணாலும் நம்ம அச்சீவ் பண்ணலாம்.